கிளீனிங்கிறது ஒரு நாளைக்கு 40 ரூபா 60 ரூபா செலவு பண்ணணும். ஒரு கிளீனிக்கும் ஃபேன் போட்டு கொடுக்கணும், பெண்டு கொடுக்கணும், கொசுவரை கொடுக்கணும், பேஸ்ட் கொடுக்கணும், ப்ரஷ் கொடுக்கணும், எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு. ஆனா எந்த வசதியும் கிடையாது. 9 பேர் வரிசையா பிள்ளைங்க வச்சிருக்காங்க. யூரினுக்கு ஒரு பானை, குடிநீருக்கு ஒரு பானை பக்கத்து போறதுக்கு இருக்கும். அந்த மாதிரி அது சில பேர் யூரின் பாஸ் ஆகி ஃபுல்லாகி வழியும். 9 பேர் கொடுத்துருக்கோமே, 9 பேர் யூரின் போனதுல என்ன வருது? டார்கெட்லாம் காலையில எழுந்துச்சு போகணும். 2-3 டேரக்டா இருக்கும். அது ஒரு 10 நிமிஷம் திறப்பாங்க. அதுக்குள்ள 100 பேர் போயிடணும். அந்த மாதிரிலாம் குடும்பம் இருந்துச்சு. நைட்ல 8 மணிக்கு 3 மணிக்கு வருவாங்க. ஒரு 9 பேர் 10 பேர் வருவாங்க. அது ஆயுள் கைதி இருக்காங்களா அங்க, அவங்கள வச்சு அடிக்க வைப்பாங்க. வரிசையா 10 ரூபா இருக்குன்னு வச்சுங்களேன். 10ஆம் நம்பர்ல கூப்பிட்டு அதை 10 பேர் வருவாங்க. அடி எங்களுக்கு சத்தம் கேட்கும். நாங்க 1ஆம் நம்பர்ல இருக்கோம். அப்போ எங்களுக்கு வர வரைக்கும் நாங்க பயந்துட்டு உட்காந்துருக்கோம். அடிச்சு முடிச்சாவிட்ட தெரிஞ்சிடும். எழுதி கொடுத்துரு, நான் கட்சி விட்டு விளைக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு 5-6 பேர் எழுதி கொடுப்பாங்க. பயந்து போய் அடி தாங்க முடியாது. நாங்களாம் முடியாதுன்னு சொல்லிட்டோம். வீரே போனாலும் நாங்க வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டோம். மிஸ்ஸாங்கிறது மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி. அது வந்து போட்டு போக முடியாது. இப்படி 4 மாசம் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் தலைவர் என்ன பண்ணாரு, ஜெயிலில் இருக்கிற குடும்பத்தெல்லாம் பார்க்கணும், கைதிகளை பார்க்கணும். அதெல்லாம் பண்ணலைன்னா நாங்கள் ஜெயில் வாசல் வந்து இன்னும் இருக்கோம் அப்படி தலைவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. பயந்து போய் என்ன பண்ணிட்டாங்க, இன்டர்வியூ கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் தலைவர் கொடுத்தாங்க. தலைவர் தான் பார்க்க மாட்டேங்கிறாரு. கட்சிக்காரங்க எவ்வளவு பேர் இருக்கான், என் பிள்ளைகளை பார்க்க ஃபர்ஸ்ட் பார்க்க மாட்டேன், அவங்களெல்லாம் அலோவ் பண்ணுங்க, பண்ண போய் நான் பார்க்க இப்போ எல்லாரும் பார்த்த போது என்ன பார்த்தாரு. அப்ப கூட வரும்போது நான் என்ன பண்ணேன், ஃபுல் பேஸ் ஷர்ட் போட்டு காயம் உடம்புல காயம் இருந்ததான் சொல்லலாம். அது சூப்பரண்டே சொல்லி அனுப்புறாரு, மேல கூப்பிட்டு இந்த காயெல்லாம் காட்டக்கூடாது, ஃபுல் பேஸ் ஷர்ட்டை போட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் பேஸ் ஷர்ட்டை போட்டு சொன்னாங்க. இப்போ தலைவர் பண்ணாங்க. தலைவர் தூக்கிட்டாரு. ஒரு வருஷம் கரெக்டா 1 இயர் தான். 1 இயர் அவன் 1 இயர் தான். வெளியில வந்த பிறகு நாங்கெல்லாம் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறம் இஸ்மாயில் கமிஷன் என்கொயரின்னு ஒன்று போட்டாங்க. அதுல போய் இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், எல்லாம் பதிவாயிருக்கு. நான் 89 ஜெயிச்சு உள்ள போகும்போது தலைவர் சிஎம் இருக்காரு. அப்போ நான் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அசம்பிளில.